நாம அறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரகாய மகேதீஸ்வரி தன்னோ நரசிம்ம கிருஷ்ணூரியார். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து கர்ம வினை நீங்க. ஆல்ரெடி வந்துருக்கோம். இது அடுத்த பதிவு. இந்த கர்ம வினை நீங்க நம்ம என்ன கர்மம் அப்படின்னாலே வந்து நற்கர்மா பாவகர்மம். தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யறது பாவகர்மம். அதாவது ஒருத்தருக்கு துரோகம் செய்யறது, துரோகம் நினைப்பதே தவறு. அவங்களுக்கு துரோகம் செய்யறது, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, அடுத்தவங்க நல்லா இருந்துட்டா வந்து அத நம்ம வந்து ஒரு பொறாமையோட ஒரு கையாளுதல், அதே போல வந்து ஏளனமா நினைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியுன்ற கர்வத்தோட இருக்கும்போது அதுவும் பாவகர்மா. ஸோ இந்த பாவகர்மா நீங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டுப்போம். இது அடுத்த பதிவு. இந்த பாவகர்மா நீங்க தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அதே போல குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல ஆன்மீக பக்தி நூல்களை நிறைய பாராயணம் செய்யணும். பாராயணம்ன்றது ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரி நம்மளோட நிறைய இது இருக்கு. பகவத்கீதை, இந்த மாதிரி நிறைய ஆன்மீக புஸ்தகங்கள் இருக்கு. பழங்கால வரலாறுகள் இருக்கு. ஸோ அந்த ஆன்மீக புஸ்தகங்கள்ல வந்து இறைவனை தேடி நம்ம வந்து நிறைய படிக்கலாம். கந்த புராணம், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சிவபுராணம், இந்த மாதிரி நிறைய ஆன்மீக ரிலேட்டடா இருக்கு. வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறதுக்காக மகாபாரதம், ராமாயணம்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நூல்களை படிச்சு நம்ம கர்மாவை வந்து கழிச்சு. ஏன் இந்த நூலை படிக்க சொல்றோம் அப்படின்னா, அதை நம்ம ஆழ்ந்து படிக்கும்போது அதுல வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்றத வந்து அந்த நூல்ல ஒரு பகுத்தாய்வு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமா நம்ம செய்யறது என்னென்ன பாவமோ அந்த பாவத்தை திருத்தி இனிமேல் நம்ம செஞ்சா இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புண்ணியம் வந்து செய்யறதுக்கான வழியை வந்து நம்ம நாடுறதுக்கும் போறதுக்கும் தெளிவா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி இதிகாசங்களையும் புராணங்களையும் படிக்க சொல்றோம். அதே போல ஆன்மீக வழிமுறைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் எடுத்தோடனே. தான தர்மங்கள் அப்படின்றது வந்து நம்ம கர்மா கழியறதுக்கான, நான் என் கர்மா கழியணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார கொடுக்கணும் அந்த தானத்தை. அந்த தானம் பண்ற அந்த தான தர்மத்தை வந்து நம்ம மனசார பண்ணணும். எப்படின்னா ஏழைகளுக்கு உணவு அளிப்பது, உடை அளிப்பது மற்றும் கல்விக்கு உதவுவது. படிப்புக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாம இருப்பாங்க, அவங்க பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி. அதே போல அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு உணவு, இந்த மாதிரி சின்ன உதவியை வந்து நம்மளால முடிந்த உதவிகளை நம்ம செய்யணும். அதே போல வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகள் மற்றும் முன்னோர்களின் வழிபாடுகள் முறையாக தொடங்குவது நல்லது. குலதெய்வ வழிபாடு தவறான குலதெய்வத்தையும் இறந்த முன்னோர்களையும் வீட்டில் இருக்கும் பெரியோர்களையும் நம்ம மதிச்சு மரியாதை கொடுத்து எல்லா வழிபாட்டு வந்தோமே ஆனால் நம்மளுக்கு அந்த கர்மா ஆகுது. அதே போல தலங்களின் யாத்திரை, புண்ணிய தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசிப்பது. புண்ணிய தலங்கள் அப்படின்னா வந்து விநாயகருக்கு ஆரம்பிச்ச திருவண்ணாமலையிலேருந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம தரிசிக்கலாம். திருப்புராணி, அதே போல வந்து ராமேஸ்வரம், இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கோயில்களை வந்து போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்து நல்லது. நற்செயல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மன இறக்கம்ன்றது வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களுக்கு உதவி செய்யறதுன்றதே வந்து மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயங்கள் வந்து தெளிவா பண்ணணும். அதே போல தியானம், தினமும் வந்து மினிமம் ஒரு 5 நிமிஷமோ இல்லை, ஆரம்பத்துல 5 நிமிஷத்துல ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் அது 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த மாதிரி வந்து டெய்லி உங்களால முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணி நீங்க யாருன்னு உங்களுக்குள்ள தேட ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த பாவ கர்மா கழிஞ்சு புண்ணிய கர்மா வந்து வரும். உங்க வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கை செல்வ செழிப்போடும் புகழோடும் பேரும் புகழோடும் நீங்க வளர கண்டிப்பாக வழிவகுத்து நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.